இந்திய தர நிர்ணய அமைவனம், இந்திய தேசிய தர நிர்ணய அமைப்பு, இந்திய அரசின் நுகர்வோர் விவகாரங்கள், உணவு மற்றும் பொது விநியோக அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படும் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும். இது ஒரு பொருளின் தயாரிப்பு சான்றிதழ், ISI முத்திரை, மேலாண்மை அமைப்புகள் சான்றிதழ், தங்கம் மற்றும் வெள்ளி நகைகள், கலைப்பொருட்களுக்கான ஹால்மார்க்கிங் மற்றும் ஆய்வக சேவைகள் போன்ற பல்வேறு திட்டங்களை தொழில்துறையின் நலனுக்காகவும் நுகர்வோர் பாதுகாப்பை நோக்கமாக கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள அறிவியல் ஆசிரியர்களுக்காக இந்திய தர நிர்ணய அமைவனம் சென்னை கிளை அலுவலகம் தரநிலைகள் மூலம் அறிவியலை கற்றல் என்ற தலைப்பில் 2 நாள் வழிகாட்டி வலுவூட்டல் பயிற்சி கள்ளக்குறிச்சியில் உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்றது. அப்போது இந்த பயிற்சி மிகவும் பயனுள்ளதாக அமைந்ததாகவும், பயிற்சியை தெரிவிக்கப்பட்டுள்ள கருத்துக்களை வருங்கால மாணவ மாணவிகளுக்கு தரமான பொருட்களை பயன்படுத்தும் வகையில் தங்களின் பணிகள் அமையும் என்று ஆசிரியர்கள் தெரிவிக்க வகையில் அப்போது அவர்கள் கூறுகையில், பிஸ் ட்ரைனிங்காக நாங்கள் வந்திருக்கோம். இது வந்து லேர்னிங் சயின்ஸ், அதாவது சயின்ஸை பேஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் நடக்குது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோக்ராமாக காலையிலேருந்து நடந்துகிட்ருக்கு. ப்ரொஃபஸர் ஜீவானந்தம் அவர்கள் மூலயமாக எங்களுக்கு நிறைய அறிவுரைகள் வந்து சொன்னாங்க. எப்படி பியூரிட்டியை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். நார்மலாக இப்போ ஒரு கோல்டு ஷாப்புக்கு போனாலும் அந்த கோல்டுனுடைய பியூரிட்டி எப்படி கண்டுபிடிக்கலாம், அடுத்து ஒரு சிவில் லைனில் போனால் சிவிலில் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளும் சிமெண்ட், கம்பி, இதனுடைய பியூரிட்டியை வந்து நம்பர் யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கலாம், அது மாதிரி வாட்டர்னுடைய பியூரிட்டி எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த ப்ரூ ஆஃப் இந்தியா வந்து எங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. நிறைய டீச்சர்ஸ் வந்து இதிலேருந்து நம்ம தெரிஞ்சுட்டு போயிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கூட நாங்கள் வந்து அதை தெளிவாக சொல்கிறதுக்கு எங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ள ஒரு ட்ரைனிங்காக இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்னும் இது மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுங்க, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்தியாவில் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் அனைத்தும் எவ்வாறு தரமுள்ளதாக இருக்கிறது, எது தரமற்றதாக இருக்கிறது, அதனை நாம் எவ்வாறு முறையாக அது டெஸ்ட் செய்யப்பட வேண்டும், இந்த தரநிலைகளை ஆராய்ந்து நமது சராசரி பாமர மக்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டும். இதற்கு நமது பள்ளியில் பயில்கின்ற மாணவ செல்வங்களுக்கு எவ்வாறு பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதனை இந்த பிஐஸ் பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் மூலயமாக எங்களுக்கு மிகச்சிறப்பாக பயிற்றுவிக்கப்படுகிறது. அதை எங்களை கற்றுக்கொண்டு மாணவ செல்வங்களிடத்தில் இந்த ஆற்றலை புகுத்தி இந்தியாவினுடைய மிக சிறப்பான தரமான பொருட்களை பொதுமக்களுக்கு கையாள கற்றுக் கொடுப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகாஷ்வாணி டிடி தமிழ் நியூஸ் செய்திகளுக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் என் முருகேசன்.